நிவி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்கின் கேர், ஹேர் கேர், மந்த்லி ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். வந்து ஸ்கின் கேர்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறதே மறந்து தொலைஞ்சிட்டேன். நான் ஹேர் கேராவது பண்ணிடுவேன், எப்படி ஏதாவது பண்ணிடுவேன். இந்த ஸ்கின் கேரை வந்து நான் மொத்தமாகவே மறந்துட்டேன். நான் வந்து ஃபேஸ் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்ல, பேசிக்காக சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், எக்ஸ் தான் ஒரு பேசிக் எக்ஸ்ஃபோலியேஷன் இந்த மாதிரிலாம் கூட நான் எதுவுமே பண்ணாமல் சாகடிச்சிட்டேன். என்னோட ஸ்கின்னை வந்து நானே சாகடிச்சிட்டேன். எனக்கு அதிகமாக வந்து இப்போ இந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் வந்து நிறையா வந்துருச்சு. மூக்கில் இங்கே சின்கிட்ட இங்கே இந்த 2 இடத்துலையே வந்து பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ரொம்ப விசிபிளாகவே தெரியுது. ஸோ அது அப்புறம் வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்குது, அதனால் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணும். ஐப்ரோஸ் வந்து ப்ளக் பண்ணாமே இருக்குது. அது இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கின் கேரில் பார்க்கலாம். நான் 2 டைப் ஆஃப் நைஃப் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஃபேஸ்க்கு மோஸ்ட்டாக நிறைய பேர் இதவே வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இதிலிருந்து இந்த நைஃப்க்கு இந்த ரேசருக்கு சேஞ்ச் ஆனப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த வெட்டிடுமோங்கிற பயம் இல்லாமல் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நான் இதை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இதை ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. எங்கேயாவது எசக்க இருக்கிற 4 முடியும் வெட்டி தள்ளிடுவோம். அதனால் நான் ஐப்ரோஸ்க்கு மட்டும் இது யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ்க்கு ஸ்டீம் பண்ணலாம். நான் இந்த ஸ்டீமர் தான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த இதை வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதில் ஸ்டீம் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்சுவலாக அது நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது நான் எதுக்காக மெயினாக வாங்கினேன்னா, அடிக்கடி தலைவலி வந்துடும். இப்போ இந்த சளி பிடிச்சா ஆவி பிடிக்கிறதுக்கெலாம் அந்த டைமில் பாத்திரம் வச்சு அதுவே பெரிய வேலை மாதிரி தெரியும். அதுக்காக நான் இது வாங்கினேன். அப்படியே நான் இது ஃபேஸ் ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுறீங்கன்னா பாத்திரத்தில் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம், வேப்பலை இதெல்லாம் போட்டு ஸ்டீம் பண்ணுங்கள். ஃபேஸ் செம்ம க்ளோயிங்காக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது சாக்லேட் ஸ்க்ரப்பு. இது வந்து என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து எழுதி கொடுத்த ஒரு ஸ்க்ரப்பு. வீக்லி ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ண. பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு மாதிரியே இருக்காது. இது வந்து ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும் ஸ்க்ரப்போட பார்ட்டிகல்ஸ். அப்போ தான் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாது. இல்லைன்னா ஸ்கின்னை வந்து பயங்கரமாக டேமேஜ் ஸ்கின் டேமேஜ் ஆனாலே உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் வந்து அதிகமாகும் ஃபேஸில். இதுக்கப்புறமா என்னோடய பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்காக எனக்கு அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா, நான் இந்த மாதிரி நோஸ் ஸ்ட்ரிப் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த டூல் வச்சு க்ளீன் பண்ணலாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்டை. பட் எனக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு அதுவே மார்க் ஆகிடுது சம்டைம். அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறதை விட்டே வருஷமாகுது. இந்த மாதிரி நான் ஸ்ட்ரிப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வெட் ஏரியாலலாம் வந்து ஒட்டிட்டு ஒரு 5 to 10 minutes, 5 minutes எனஃப். அதை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இருக்குது ஃபேஸ் பளிச்சுன்னு. ஓகே ஃபைன். பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணலாம். நான் வந்து இது ஹோம்மேட் ஹேர் ஆயில். இது நான் வீட்லேயே பண்ணேன். ஹேர் ஃபால்க்காக பண்ணேன். மெயினாக ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஹேர் ஃபால்க்கு வீடியோ போட்டிருப்பேன். ஹேர் ஃபால்க்காக பண்ண வீடியோங்கிற ஹேர் ஃபால்க்காக பண்ண ஆயில் செம்மையாக இருக்கும். நிறைய மருதாணி அது இதுன்னு ஒரு 10-15 பொருள் போட்டு வச்சுருக்கேன். வீடியோஸும் எடுத்து வச்சுருந்தேன், பட் அப்லோட் பண்ணவே இல்லை. நான் பார்க்குற முடிஞ்சால் எடுத்து ஷார்ட்ஸாக கூட அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஒரு பாட்டில் இருந்தது ஆயில். இந்த பாட்டிலில் தான் எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் இதுலேயே போட்டு வச்சுட்டேன். எவ்வளோ 1 லிட்டர் ஆயில் இருந்தது. இப்போ தேய்ச்சி இவ்வளோ ஆயிடுச்சு. மறுபடியும் ஆயில் செஞ்சு வைக்கணும். ஸோ நான் இந்த எண்ணெய் தான் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். வந்து பிரிச்சிடலாமா?
ஐயோ இதுக்கே கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சு. இதில் தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ பிளாக் ஹெட் எவ்வளோ ஒயிட் ஹெட் இருக்குன்னு? இதில் தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ ஒயிட் ஹெட் இருக்குன்னு? இதுவும் கொஞ்சம் வலிக்கும் தான், பட் அந்த மாதிரி வலிக்காததுக்கப்புறமா இந்த மாதிரி ஹாட் பேக் வந்து நான் தலைக்கு யூஸ் பண்ணுவேன். இது வந்து இந்த பார்லர்ல எல்லாம் ஹெட்டுக்கு ஹெட் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டீம் வைப்பாங்க இல்லையா, தனியாக ரவுண்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இது ஒர்க் ஆகும். இதுவும் நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். பட் இதோட ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரில, வாங்கி வருஷமாகுது. நான் வேணால் மென்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த இண்டிகேட்டர் இருக்கும், ஆன் பண்ணிங்கன்னா இது மோட் 1, இது மோட் 2. எனக்கு வயர் இவ்வளோ தான் எட்டுது. மோட் 1ல் வச்சுட்டு இதை வந்து நல்லா இருக்குல்ல, இதை வந்து இப்படி ஹெட்டில் போட்டுட்டு இதை வந்து இப்படி டைட் பண்ணிக்கோங்க. உங்கள் காதெல்லாம் வெளியே விட்டுட்டு ஏர் போகாத மாதிரி டைட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு இன்னும் வேணால் இன்னும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு குளிக்க போயிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அந்த ஹெட் ஸ்டீம் எடுக்கிறது வந்து நல்லா அந்த ரூட்டுக்கெலாம் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். 15 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு வேர்த்திருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஆஃப்டர் பாத்திங் என்னோட இந்த சீரம் யூஸ் பண்ணுவேன் ஹேரோட லென்த்துக்கு. தென் வந்து இது வந்து என்னோட ஸ்கேல்ப்புக்கு விஷ்கேரோட இந்த சீரம் வந்து என்னோட ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த விஷ்கேரோட சீரம் எப்படி யூஸ் பண்ணணும், யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஃபார் ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ஃபால்க்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து அந்த நோஸ் ஸ்ட்ரிப் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஒரு கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். பிஃபோர் யூஸ் பண்ண நோஸ் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் வந்து இங்கே பாருங்களேன். இந்த இடத்துல எனக்கு அவ்வளோ ஒயிட் ஹெட்ஸ் இருந்தது. சிங்கிள் யூஸ்லேயே வந்து இந்த நோஸ் ஸ்ட்ரிப் வந்து இவ்வளோ ரெடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கும் ஹெவியாக இருக்குன்னா நீங்களும் தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதை நான் கிளிப்பில் சொல்ல மறந்துட்டேன், அதான் இப்போ சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கன்வே ஆகும். Until then, bye from Nivy.